வெள்ளியங்கிரி மலை சென்றால் இந்த 7 ரகசியங்கள் தெரியாமல் செல்லாதீர்கள். வெள்ளியங்கிரி மலை என்பது வெறும் மலைத்தொடர் அல்ல, அது நமது உடம்புக்குள்ளேயே இருக்கும் 7 சக்தி மையங்களின் பிரதிபலிப்பு. முதல் மலை நம் உடம்பில் உள்ள மூலாதார சக்கரம், நம் வாழ்வின் அடித்தளம். வெள்ளை விநாயகர் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை அடைந்தால் முதல் மலை ஏற்றம் முழுமையாக முடிவடைகிறது. முதல் மழை ஏறினால் 7 மலைகளில் 40% முடிந்துவிட்டது என்ற அர்த்தம். இரண்டாவது மலை, இது சுவாதிஷ்டான சக்கரத்தின் சக்தி, உடலை சோதிக்கும் கடினமான ஏற்றம், பக்தியின் பொறுமையை பரிசோதிக்கும் புனித பாதை. மூன்றாவது மலை மணிபூரக சக்கரம். மூன்றாவது மலையின் உச்சியில் பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த புனித குகை உள்ளது. இது சித்த சக்திகள் நிறைந்த இடம். நான்காவது மலை அநாகத சக்கரம், பல யோகிகள் தியானம் செய்த ஆன்மீக மையம். ஐந்தாவது மலை, அது நம் தொண்டையில் இருக்கும் விசுத்தி சக்கரம். இந்த மலை மன அழுத்தத்தை போக்கும் புனித பூமி. ஆறாவது மலை ஆஜ்ஞா சக்கரம், மகா சித்தரான ஒட்டன் சித்தரின் சமாதி இருக்கிறது. இது விபூதி மலை என்றும் அழைக்கப்படுகிறது. ஏழாவது மலை நம் தலையில் இருக்கும் சஹஸ்ரார சக்கரம், சிவனுடன் ஒன்றாகும் தெய்வீக நிலை, ஆதி கடவுளான சிவபெருமான் தங்கியிருக்கும் இடம் என்று நம்பப்படுகிறது. மூன்றாவது கண் திறக்கும் புனித இடம் என்று நம்பப்படுகிறது. இங்க வந்தாலே உடம்பு நடுங்கும் தெய்வீக அனுபவம்.